ஒரு கிராமத்துக்கு நடுவில் 200 வருஷம் பழமையான ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தை சுற்றி அங்கே இருக்கிற குட்டி பசங்க எல்லாரும் டெய்லியும் விளையாடுறது வழக்கம். ஆலமரத்தில் தங்களோட பேரை எழுதி வைக்கிறது, விழுதுகளை பிடிச்சி தொங்குறது, அது மட்டும் இல்லாமல் பாட்டிகளும் கீழே உட்காந்து சின்ன குழந்தைங்களுக்கு கதைகளும் சொல்லுவாங்க. ஒரு நாள் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஆலமரத்தை வெட்டுறதுக்கு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் இருந்த சின்ன பையன் ஒருத்தன் ஆலமரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மற்ற குழந்தைகளும் பயங்கரமாக அழ ஆரம்பித்தாங்க. இந்த ஆலமரம் தான் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லா வகையான நினைவுகளையும் உருவாக்கியது, அதனால நாங்கள் இந்த ஆலமரத்தை அழிக்கிறதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கிராமத்தில் வாழ்ந்த பெரியவங்களும் அதையே தான் சொன்னாங்க, எங்களால் இந்த ஆலமரத்தை வெட்ட முடியாது அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட அரசு அதிகாரிகள், சரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம், இனிமேல் நாங்கள் இந்த மரத்தை வெட்ட மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. இதனால அந்த கிராமத்தில் இருந்த குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய போர்டும் வச்சாங்க. அந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் பெரியவங்களாம் வளர்ந்தாலும் கூட அந்த ஆலமரம் இப்போவும் அதே நிலைமையோடு இருக்குது.